ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் உள்ள ரிமோட்டு, அது கேபிள் ரிமோட்டோ, டிவி ரிமோட்டோ, எந்த ரிமோட்னாலும் சரி தான், அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ரிமோட்டில் வந்து ஒரு சென்சார் இருக்கும் மேலே, அந்த சென்சாரில் ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்டை வச்சு தான் நம்ம வந்து வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ வந்து இது இந்த கையில் வச்சுருக்க ரிமோட் வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் வந்து கேபிள் ரிமோட்டு. அதில் வந்து மாதிரி இல்லாமல் லைட்டு பல்ப் வந்து நம்ம பட்டனை ஆன் பண்ணும்போது இண்டிகேஷன் ஆகும். ஆனால் இந்த டிவி ரிமோட்டில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கிடையாது. ஆனால் வந்து இதையும் வந்து நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணுறதுன்னா, நம்ம மொபைலில் வந்து கேமராவை ஆன் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே ஒரு எல்இடி இருக்கும். அந்த லைட்டு வந்து நம்ம சும்மா வெறும் ரிமோட்டை வச்சு அமர்த்தினோம்னா தெரியாது. அதே இது வந்து நம்ம நார்மலாக வந்து சும்மா செக் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு ரிமோட்டை வந்து கேமராவை ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். கேமராவை ஆன் பண்ணிவிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியும். இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரிமோட் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதை செக் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரிசீவர் வாங்கணும். அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அது இல்லாமலே இந்த லைட்டை அமைச்சு செக் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து அந்த இன்னொரு ஹையர் ரிமோட்டில் வந்து அந்த மாதிரி எல்இடி லைட் எதுவும் இருக்காது. ஆனால் அதுலேயும் ஒரு ஐஆர் சென்சார் இருக்கும். அந்த சென்சார் நம்ம வந்து பட்டனை வந்து கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு அதே போல் இதில் செஞ்சது மாதிரியே நம்ம வந்து பட்டன் அமுக்குனோம்னா அதுலேயும் வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட் பண்ணும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ரிமோட் ஒர்க் ஆகுது. நம்ம தனியாக வந்து சென்சார் தனியாக, அது ரிமோட் சென்சார் இது தனியாக வாங்க தேவையில்ல. இப்படியும் செக் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.